அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா கவுன்சிலிங். ஸோ அமிர்தா கவுன்சிலிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டோட ரிசல்ட்டுங்கிறது வெளியே வந்துருச்சு. அதில் வந்து எந்த ரேங்க்குக்கு என்ன கல்லூரிகள் கிடைச்சிது அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோவை பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் ரிலேட்டடாக பேரண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நம்மளை வந்து கேட்டுக்கிட்டே வர்றாங்க. அதே சமயத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த ஒரு குறிப்பிட்ட கேள்விகளையே தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோங்கிறது நம்ம போட போகிறோம். ஸோ இதில் முதல் விஷயம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் எந்த ரேங்க்குக்கு எந்த கல்லூரி, அதாவது எந்த கேம்பஸ், என்ன டிபார்ட்மெண்ட், என்ன ஃபீ கேட்டகரிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்டிருந்தோம். ஸோ அதை ரெஸ்பாண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 பேத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து அதுக்கு ஒரு தேங்க் பண்ணிக்கிறோம். காரணம் என்ன பார்த்திங்கன்னா நம்ம கேட்டதுக்காக இவ்வளோ தூரம் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யாராச்சும் எந்த ரேங்க்குக்கு என்ன சீட்டு கிடச்சிருக்குன்னு தெரிய விரும்புகிறவங்க தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லிங்க் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவை போய் கிளிக் பண்ணுற பட்சத்தில் அந்த வீடியோ கீழே வரக்கூடிய கமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 50 பேத்துக்கு மேலே வந்து பதிவிட்டிருக்காங்க. அவங்களுக்கு எந்த கல்லூரியில் வந்து என்ன ரேங்க்குக்கு என்ன கேம்பஸில் இடம் கிடச்சிது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் அலாட்மெண்ட். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் அலாட்மெண்ட்டில் கிடைச்ச சீட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் ஓகே சார் எனக்கு ட்ரையல் அலாட்மெண்ட்டில் வந்த தகவலே அந்த சீட்டே அதே ஃபீஸ் லேபே வந்திருக்கு. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா சார் ட்ரையல் அலாட்மெண்ட்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் கிடச்சது. ஆனால் இப்போ ஒரிஜினல் அலாட்மெண்ட் இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெக்கானிக்கல் தான் கிடச்சிருக்கு. ஸோ எப்படி சார் இப்போ நான் ட்ரையல் அலாட்மெண்ட்டுங்கிறது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு விளக்கமாக சொல்லிடுறேன். அவங்க தெளிவாக முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. அதாவது ட்ரையல் அலாட்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சீட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இது வந்து கன்ஃபார்ம்டு சீட்டு கிடையாதுன்னு அவங்க முன்னாடியே அவங்க வந்து ஒரு தெளிவு கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரையல் அலாட்மெண்ட்டில் வரக்கூடிய அதே சீட் அப்படியே கிடைக்கும்னு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் அலாட்மெண்ட்டில் கிடைச்ச சீட்லேருந்து டோட்டலாக டிபார்ட்மெண்ட் மாறி இருக்குது, ஸ்லாப் மாறி இருக்குது, கேம்பஸ் மாறி இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறோம். ட்ரையல் அலாட்மெண்ட்டில் வந்த சீட்டு கன்ஃபர்மேஷன் கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸில் வந்த அலாட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு. மற்றபடி ப்ரீவியஸாக வந்து அலாட்மெண்ட் வச்சுட்டு எனக்கு அதில் சீட் கிடச்சிருக்குன்னு தயவு செஞ்சு யாரும் எடுக்க வேண்டாம். சரிங்களா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கேட்டாங்க சார் இப்போ எனக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு வந்து இந்த கேம்பஸில் படிக்க பிடிக்கல, எனக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் படிக்க பிடிக்கல. உதாரணத்துக்கு நான் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்க விரும்பினா எனக்கு மெக்கானிக்கல் கிடச்சிருக்கு. இல்லை நான் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷனில் சென்னை கேம்பஸ் போட்டிருந்தேன், எனக்கு அமிர்தபுரி கிடச்சிருக்கு. கோயம்புத்தூர் கேம்பஸ் கேட்டிருந்தேன், எனக்கு சென்னை கிடச்சிருக்கு. ஃபீஸ் லேப் வந்து 3 கிடச்சிருக்கு, 2 கிடச்சிருக்குன்னு நிறைய பேர் மாற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ், அதாவது சீட் கிடைச்சவங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்டில் சேர விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் ஓகே. முதல்ல வந்து எனக்கு அந்த சீட்டில் சேர விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த அக்செப்ட்டுங்கிற கண்டிஷனை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியல் பேமெண்ட்டாக 1 lakh rupees பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ 1 lakh rupees பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்கள் சீட்டை. ஓகே, எனக்கு கிடச்சிருக்க கேம்பஸ், கிடச்சிருக்க டிபார்ட்மெண்ட், கிடச்சிருக்க ஃபீஸ் லேப் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்படி எடுத்துக்கலாம். இல்லை சார் எனக்கு இந்த சீட்டு கிடச்சிருக்கு, எனக்கு சேர விருப்பம் இல்லை, ஆனால் வந்து எனக்கு வேறு டிபார்ட்மெண்ட் கிடச்சா ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதில் அக்செப்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 lakh rupees ஃபீ பே பண்ண சொல்கிறாங்க. அந்த 1 lakh rupees ஃபீ பே பண்ணிவிட்டு ஸ்லைடிங் மெத்தடுக்கு வெயிட் பண்ணலாம். ஸ்லைடிங் வந்து கொடுக்கலாம். ஸோ அதோட ரிசல்ட் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் தான் வரும். அப்போ சில பேரண்ட்ஸ் ஒரு டவுட் கேட்டாங்க, ஓகே சார் இப்போ நான் ஸ்லைடிங்லேயும் நான் எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கல, அப்போ எனக்கு அந்த 1 lakh ரிட்டர்ன் கொடுத்துருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 1 lakh rupees அதாவது நீங்கள் பே பண்ண போகிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கோங்க. நீங்கள் நினச்ச சீட்டு கிடைக்கலன்னா கிடைச்ச சீட்டுக்கான அந்த அமௌண்ட்டுங்கிறது எடுத்துக்கப்படும். ஸோ அதில் வந்து சீட்டு கேன்சல் ஆகாது. உங்களுக்கு சீட்டே, அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து 3rd ரவுண்ட் வரைக்கும் சீட்டே அலாட் ஆகலைன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கவுன்சிலிங் கட்டின ஃபீஸ் 5000 rupees வந்து திருப்பி ரிட்டர்ன் தருவாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள் கிடையாது. அவங்க ஏற்கனவே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ கன்ஃபார்ம் அதாவது அக்செப்ட் கொடுத்துட்டு ஸ்லைடிங் போக விரும்புகிறவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. 1 lakh rupees ஃபீ பே பண்ணுறதுக்கு முன்னாடி. இல்லை நான் 1 lakh rupees ஃபீ பே பண்ணிட்டேன், எனக்கு நான் நினச்ச டிபார்ட்மெண்ட் ஸ்லைடிங்கில் கிடைக்கல, அப்போ எனக்கு ஏன் தரலை அப்படின்ட்டு வந்து யாருமே தயவு செஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் போக விருப்பம் இருந்தால் மட்டும், அதாவது காலேஜில் சேர சீட்டு விருப்பம் இருக்கிறவங்க மற்றும் ஸ்லைடிங் போக விருப்பம் இருக்கவங்க மட்டும்
1 lakh rupees ஃபீ பே பண்ணுங்கள். இல்லை நான் எனக்கு கிடைச்சிருக்க டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக வெளியே போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ சீட்டு கிடைச்சவங்களுக்கான தகவல் இதுதான். ஸோ இதை இந்த ஃபீஸ் இந்த 1 lakh rupeesங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 2 to 3 daysக்குள்ளே கட்டி முடிச்சிருங்க. ஏன்னா அது கொடுத்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்தா தான் ஸ்லைடிங் போக முடியும். ஏன்னா அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு சீட்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறத வச்சு தான் இந்த சீட்டுங்கிறது அலோகேட்டே ஆகும். ஸோ பேரண்ட்ஸ் சீட்டு கிடைச்சவங்க கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க 1 lakh rupee ஃபீ பே பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா பே பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரீஃபண்டபுள் மேக்ஸிமம் கிடையாது. ஏன்னா ஸ்லைடிங்லேயும் வந்து சீட்ஸ் கிடைச்சாதான் உண்டு. சீட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்லைடிங் கிடைக்கலைங்கிற பட்சத்தில் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஸ்லைடிங் எப்படி சார் கொடுக்குறது, ஸ்லைடிங்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஏற்கனவே ஸ்லைடிங் பற்றி நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவோட லிங்க்கையுமே நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே பயன்படுத்திக்கோங்க. ஸ்லைடிங் எப்படி பண்ணலாம், எப்படி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்திக்கோங்க. சரிங்களா. அடுத்து 3வது விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு சீட் அலாட் ஆகலை, எனக்கு அடுத்த ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுறதா இல்லை வந்து நான் வேறு காலேஜஸில் போய் சேர்றதான்ட்டு நிறையா பேரண்ட்ஸ் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினேன். மொத்தம் வந்து அமிர்தா கவுன்சிலிங்கில் 3 ரவுண்டு. இப்போ 3 ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்டோட ரிசல்ட் மட்டும் தான் வந்திருக்கு. இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கிடைச்சவங்க, இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சவங்க சேராத இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செகண்ட் ரவுண்டுக்கு வரும். ஸோ அப்போ அந்த செகண்ட் ரவுண்டில் அந்த ஸ்லைடிங்கில் மேலே போகிற சீட்ஸு, அவங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீட் அலாக்கேட் ஆகாதவங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் வரும். அப்போ செகண்ட் ரவுண்ட்லேயும் சேராதவங்களோட சீட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டில் வரும். ஸோ சீட்டு கிடைக்க பெறாதவங்க, ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்க பெறாதவங்க செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்ட்லேயுமே சீட்டு கிடைக்க பெறாதவங்க தேர்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம், நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரியில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக போய் கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரியோட ஃபீஸுங்கிறது 6 lakhs வரும். ஸோ இதான் சீட்டு கிடைக்காதவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ், வெயிட் பண்ணுங்கள். ஆனால் இப்போ நடந்திருக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு தான். அதேமாதிரி சீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 10,000 12,000 ரேங்க் வரைக்கும் போயிருக்குது. அந்த 12,000 ரேங்க்னா கூட ஜேஇ ஸ்கோரை வச்சு தான் அவங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000க்கு மேலே இருக்கவங்க வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்னா இதிலே புரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது 3வது விஷயம். அடுத்து ஃபைனலாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டாங்க, சார் இதில் என்ன சார் ஹோம் ஸ்டேட் கோட்டான்னு சொல்லி ஹோம் ஸ்டேட் கோட்டா அதர் கோட்டான்லாம் இருந்துச்சு, ஆனால் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சீட் அலோகேட் ஆனதில் ஜென்ரல் தான் அலாட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டானா இன்னும் நான் நினச்ச டிபார்ட்மெண்ட் நினச்ச ஃபீஸ் லேபில் கிடச்சிருக்குமே, எனக்கு ஏன் ஜென்ரல் அலாட் ஆச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன், அங்கே கேட்டகரின்னு கொடுத்துருக்கக்கூடியதில் ஜென்ரல்னு அலாட் ஆயிருந்துச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டியை குறிக்குது. அதாவது ஜென்ரலுங்கிறது ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதில் வந்துடுறாங்கன்னா ஜென்ரலில் வர்றாங்க. அதுபோக எஸ்சி, எஸ்சிஏ வந்து எஸ்சியில் வந்துடுவாங்க, தென் எஸ்டி. ஸோ இது மொத்தமே 3 கேட்டகரி தான். அதாவது ஜென்ரல் கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி. அது தெரியாமல் நிறையா பேரண்ட்ஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னா, எனக்கு ஏன் ஹோம் ஸ்டேட் கோட்டா வந்து கேட்டகரியில் வரல, எனக்கு வந்து ஹோம் ஸ்டேட் கோட்டா வந்துருந்துச்சுன்னா இந்நேரம் வந்து எனக்கு ஈஸியாக வந்து இடங்கள் கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேட்டகரிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். அது வந்து ஜென்ரல் கேட்டகரின்னு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாம் ஜென்ரலில் வந்திருப்பீங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏக்கு வந்து எஸ்சியில் வந்திருப்பாங்க, எஸ்டிக்கு மட்டும் எஸ்டியில் வந்திருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தா கவுன்சிலிங் சம்மந்தமாக பேரண்ட்ஸ் நம்மகிட்ட தொடர்ச்சியாக கேட்ட தகவல்கள். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல்கள் மற்றும் நம்ம கலெக்ட் பண்ண தகவல்களை வச்சு என்னால் முடிஞ்ச விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். இது போக வந்து இந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் 2 வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது இதோட ப்ரீவியஸ் வீடியோ கட் ஆஃப் ரேஞ்சஸ், எந்த கட் ஆஃபுக்கு எந்த கேம்பஸ் கிடச்சது, என்ன ஃபீ கேட்டகரி, என்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறது கிடச்சிருக்குங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 2வது வந்து ஸ்லைடிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு அமிர்தா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தொடர்ச்சியாக இப்போ இந்த அமிர்தா கவுன்சிலிங் மட்டும் இல்லாமல் ஜோசா கவுன்சிலிங்கில் ஏதாவது தகவல்கள் டவுட்ஸ் இருக்குது, டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த யூடியூப் சேனல், அதாவது யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்குள்ளே போய் பார்க்குற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட எல்லா தகவலையும் கொடுத்துருக்காங்க.